உக்ரைன் யுத்தம் ஏன் ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா, 1000 காரணங்கள் இருக்கு. வருஷ கணக்குல நம்மளும் விரிவா ஒவ்வொரு காரணத்தையும் பார்த்துட்டோம். அடிப்படையில உள்ளது அப்படிங்கிறது ரஷ்யாவ 30 வருஷம் பின்னோக்கி போடப் போறேன் அப்படின்னு பைடன் விட்ட சவால் தான். ஆனா ரஷ்யாவ 100 வருஷம் இல்ல அட்லீஸ்ட் ரஷ்ய பாசத்துல பொங்காம, இப்பதான் அடுப்புல வச்ச பால் சட்டி மாரி சொன்னா கூட 30 வருஷத்துக்கு முன்னோக்கி போட்டுருச்சுங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. ஏன் அப்படின்னா, 2ஆம் உலக யுத்தத்துக்கு அப்புறம் ஆக்டிவா ஒரு யுத்தத்த சந்திச்ச ராணுவம் அப்படின்னா, ரஷ்ய ராணுவம் தான். 2ஆம் உலகத்திற்கு அப்புறம் பெரிய பெரிய ஆயுதங்கள கண்டுபிடிச்சிருக்கோம். ஆச்சாக்கும், பூச்சாக்கும் எ சீனாலாம் நவீனமயமாக்கப்பட்டிருக்கு. ஃபுல்லி ஆட்டோமேஷன் அப்படின்னு சொன்னாலும், ஒரு பயனும் களத்த பார்த்ததில்ல. ரஷ்ய ராணுவம் தான் களத்த பார்த்து, உண்மையிலேயே ஆட்டோமேஷன் எவ்வளோ தூரம் உதவுமோ, அத பூரா செஞ்சு ரெடியா நிக்கிறாய்ங்க. அடுத்த இடத்துல டக்குனு ஆட்கள் வந்து நின்றுவார்கள் அப்படின்னாலும், ஒரு அடிஷனல் மைலேஜ் ரஷ்யாவுக்கு உண்டு. அதத்தான் இன்னைக்கும் பார்க்க போறோம். எந்த அளவுக்கு அப்புட்ன்னா, ஆளில்லா விமானத்துல மிசைல லோட் பண்ணிட்டாய்ங்க. இதுதான் கொள்ள இருக்கே. எங்காள் ட்ரம்ப் ஜெனரல் சுலைமானிய இத வச்சு தானே டிக்கெட்ட கிழிச்சு குடுத்தார் அப்படின்னா, இங்க ரொம்ப சீப்பு. சூசைட் ட்ரோன்ல மிசைல ஃபிக்ஸ் பண்ணிட்டாய்ங்க. அந்த மிசைலும் பழைய சோவியத் எரா மிசைலு. ரொம்ப சீப்பா சும்மா வச்சிருந்தாய்ங்க. அத இப்ப கொண்டு வந்துட்டாய்ங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசுறதுக்கு ஆள் இருக்கு. எல்லாத்துக்கும் ஆள் இருக்குமே. அந்த ஆள் யாரு அப்படின்னு உத்து பார்த்தோம்னா, ஜெலன்ஸ்கி பின்னாடி நிப்பாரு. ஏற்கனவே கதற விட்டுக்கிட்டு இருக்காய்ங்க. இது போக உக்ரைன்ல விமானப்படைன்னு ஒண்ணு இல்லவே இல்ல. அப்படி இருந்தும் அப்பப்ப சாப்பர்கள வச்சு அங்கிட்டு, இங்கிட்டு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காய்ங்க. இப்ப இந்த சூசைட் ட்ரோன்ல இருந்து லான்ச் பண்ற மிசைல்கள் வெற்றிகரமா தட்டி தூக்கிருது. ஏர் டு ஏர் மிசைல் வேற. இப்ப உள்ளுக்குள்ள ஒரு சூசைட் ட்ரோன் வருது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அது 2 டார்கெட்ட ரீச் பண்ற மாரி ஆயிப்போச்சு. ஒண்ணு ஹை வேல்யூவாவும் இருக்கலாம். இல்ல ஏர் டு ஏரா இருக்கலாம். இன்னொன்னு கிரவுண்டா இருக்கலாம். அப்படிங்கிற ஒரு கடுமையான குழப்பத்துல பயங்கர பயந்து போயிருக்காய்ங்க. காரணம் இத அடிக்கன்னு லான்ச் பண்றதையும் அடிச்சு தூக்கிட்டு அது பாட்டு டார்கெட்ட நோக்கி ஓடிருச்சுன்னா, அப்படிதான் போய்க்கிட்டு இருக்கு. இந்த ஒரு அப்டேட் அப்படிங்கிறது பெரிய அளவுல ரஷ்யாவுக்கு கை கொடுக்கும். ஏன் அப்படின்னா, ரொம்ப கம்மி காஸ்ட்ல கொண்டு வந்துட்டார்கள். காஸ்ட் எஃபெக்டிவா அதே சமயம் தாறுமாறான மைலேஜ் எடுக்குது. ஏற்கனவே இந்த யுத்தத்துல உலகமே பார்த்து வியந்ததும், கத்துக்கிட்டதும் ஒண்ணு என்ன அப்படின்னா, ஆளில்லா விமானம் தான். ஏன்னா அதுவரையுமே 5த் ஜெனரேஷன், 6த் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்ட நோக்கி தான் போனார்கள். இல்லையே ஆளில்லா விமானம் செம்ம மைலேஜ் எடுக்குதே அப்படிங்கிற மாரி உலகமே அப்படி திரும்பி நின்ன தருணம். இப்ப கூட அமெரிக்கா பெரிய அளவு கடல்ல படைபலத்த வச்சாலும், இந்த சூசைட் ட்ரோன்ஸ எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு ரூம் போடாம யோசிச்சுக்கிட்டு இருக்காய்ங்க. ஏன்னா கடல்ல போட முடியாதாமா. கப்பல்லயும் உட்கார்ந்து யோசிக்கிறாய்ங்க. தரையில கமாண்ட் சென்டர்லயும் உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காய்ங்க. அந்த அளவுக்கு ஒரு வலுவான மைலேஜ். ஏற்கனவே துருக்கியில மிசைல்லாம் போட்டு லான்ச் பண்றதுக்குலாம் பெரிய அளவு போயிட்டாய்ங்க. இப்போ கண்டுபிடிச்சுட்டு வந்துட்டாய்ங்க. ஆனா இன்னும் பெர்ஃபெக்ட்டான ஒரு ஃபைட்டர் ஜெட்ல இருந்து குடுக்கக்கூடிய லான்ச் மைலேஜ் இன்னமும் இதுல குடுக்கல. எது சூசைட் ட்ரோன்லயோ, ஆளில்லா விமானத்திலயோ குடுக்கல. ஆனா, ரொம்ப எஃபெக்டிவா 2 டார்கெட்ட ஒரே இதுல லோட் பண்ணி அடிச்சு தூக்குற வகையில இப்ப டிசைன் பண்ணி, இந்த சமகாலத்துல டிசைன் பண்ணி யுத்த காலத்துக்குள்ளயே அனுப்பிச்சுட்டார்கள். இதுல என்னென்ன மாடிஃபிகேஷன் வேணுமோ, அதெல்லாம் ரொம்ப ஈஸியா, அசால்ட்டா செஞ்சு அடுத்த கட்ட அப்டேட்ட நோக்கி ரஷ்யா போயிரும். ஏறக்குறைய பின்னாடி தூக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி தூக்கி போட்டது தான் மிச்சம். இத நம்ம சொன்னா கூட பரவால்ல. ரஷ்ய பாசத்துல பொங்குறோம் அப்படின்னு சொல்லலாம். கிவ் மேயரே இத சொல்றார். காரணம் என்ன அப்படின்னா, கிவ் மேயர் பொங்கியிருக்காரு. எது ஜெலன்ஸ்கிய தான் திட்டியிருக்காரு. ரஷ்யாவால உக்ரைனுக்கு ஆபத்து. எப்ப இருந்து? ரஷ்யால இருந்து பிரிஞ்சு வந்ததுல இருந்து ஆபத்து தான். இத எல்லாரும் நம்புவார்கள். இன்னும் சொல்லப்போனா உக்ரைனை காட்டிலும் மத்த நாடுகளுக்கு தான் ஜாஸ்தி ஆபத்து. அதனால தான் அவனுங்க நேட்டோ அப்படின்னு ஒண்ண உருவாக்கி வச்சுக்கிட்டு படம் காட்டிக்கிட்டு இருந்தாய்ங்க. நீ படம் தான் காட்டுற. கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடு. நான் உனக்கு பதில் பலியாகிக்கிறேங்கிற மாரி, உக்ரைன் யுத்த களத்துக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல அங்கேயே பேச ஆரம்பிக்கிறாய்ங்க. காரணம் என்ன அப்புட்ன்னா, ரஷ்யா வலுவில்லாம இருந்த ரஷ்யாவ வலுவாக்கிட்டாய்ங்க. அதாவது இதே தான். இதே கதை தான். 2ஆம் உலகத்துக்கு அப்புறம் பெரிய அளவு நாடுகள் ராணுவம் நேரடி யுத்தத்துல ஈடுபடாம இருந்த காலகட்டத்துல, இப்ப நேரடி யுத்தத்துல ஈடுபட்டிருக்கு. ஆனா ரஷ்யாவோட முழு கவனம் நேட்டோல தான் இருந்துச்சு. உக்ரைன் மேல கிடையாது. உக்ரைன் நேட்டோக்குள்ள போறேன்னு வாய் பேச ஆரம்பிச்சு, கடைசியில ரஷ்யா உக்ரைனுக்குள்ள வந்துருச்சு. இத நம்ம சொன்னோம்னா, நம்மள தான் தூக்குறாய்ங்க அப்படின்னு சொல்லி மேயரே உளர ஆரம்பிச்சிருக்காரு. அநேகமா அமெரிக்கா அவருக்கு ஒரு சிக்னல் குடுத்திருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்து நீ தான் பிரசிடென்ட். இப்ப இருந்தே உள்ளூர்ல உனக்கான ஒரு கூட்டத்த ரெடி பண்ணிக்க அப்டின்ட்டு இருப்பாய்ங்க. காரணம் இந்த ஆள் இவ்வளவு தெளிவாலாம் பேச மாட்டான். திடீர்னு திட்டுவான். அப்புறம் பார்த்தா
ஆள் சத்தமே இல்லாம இருப்பான். திடீர்னு ஏதாச்சும் ஜெலன்ஸ்கி இந்த ஆள திட்டப் போறான் அப்படின்னு இவருக்கு எப்படியாச்சும் தகவல் வந்துரும். தகவல் வந்தோனே ஆட்டோமேட்டிக்கா இவரு திரும்ப திட்டுவார். சரி இவங்க கிவ் மேயருக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் அப்படி என்னதான் பனிப்போர் அப்படின்னு கேட்டா, பனிப்போர்லாம் ஒண்ணும் இல்லையாமா. இல்ல டாலர் போராமா. காரணம் என்ன அப்படின்னா, வெளியில இருந்து டாலர்கள் பம்ப் ஆகுதுன்னு நம்ம சொன்னாலும், யுத்த களத்துக்கு இன்னொன்னு தலைநகர் கிவ், லிபி போன்ற பகுதி தான். இந்த யுத்த களமாகட்டும், லிபி போன்ற பகுதியாகட்டும், தலைநகர் கிவ் ஆகட்டும், இங்க எல்லாத்தையும் உட்கார்ந்து மேனேஜ் பண்றது இந்த ஆட்கள் தான். இவனுங்கள மீறி தான் அந்த பகுதிகளுக்கு எங்க, எப்ப, எவ்வளவு போகும் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சர் மெயின்டெனன்ஸ் இங்க இருந்து தான் போகுது. அப்ப அந்த இடத்துல உள்ள கிவ் மேயருக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் சண்டை வரலைன்னா தான் ஆச்சரியம். அதனால எப்பெல்லாம் இந்த பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் கிவ் மேயர் பேசுவார். இதான் யதார்த்தமான உண்மை. ஆனா இப்ப அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை. காரணம் டாலரோட ஃப்ளோவே கம்மியாயிருக்கு. பம்ப் பண்ண கேட்டா ட்ரம்ப் அடிக்க வந்துருவாரு. போங்கடா, இத்தனை வருஷம் டாலரை பம்ப் பண்ணது பத்தாதா அப்படின்றவாரு. அசந்தா ஆப்கானிஸ்தான் மாதிரி 10 வருஷத்துக்கு இழுப்பாயலாட்டுக்கு அப்படின்னு அவரே பெரிய மனுஷன் கோவத்துல உட்கார்ந்துருக்காரு. இப்ப இவர் பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மேபி அமெரிக்கா இவருக்கு சிக்னல் கொடுத்துருக்கலாம். இப்பவே உனக்கான ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணு அப்படின்னு. தலைவர் இந்த பக்கம் கிவ் மேயர் ரெடி பண்ண கிளம்பிட்டார். அந்த பக்கம் ரஷ்யா ஆளில்லா விமானம் பறந்து வருது. ஜெலன்ஸ்கி எங்க இருக்காருன்னு தான் தெரியல. காரணம் அவர் பெரிய அளவு அப்டேட்டே வர வர தரதே கிடையாது. நார்மல் தலைவர் மாதிரி ஆயிட்டார். நார்மல் தலைவர் என்ன வேலை? எப்பயாச்சும் அப்டேட் கொடுப்பார்கள், களத்தை நோக்கி போவார்கள். அதே தான் இப்ப ஜெலன்ஸ்கி செய்யறாரு. எப்பயாச்சும் அப்டேட் தராரு, களத்தை நோக்கி போக மாட்டேங்கிறார். அவர் வேற சில இடங்களுக்கு போறார். பெரிய மனுஷன் 1000 இடத்துக்கு போவாரு, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அப்படிப்பட்டதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அமெரிக்கா பக்கம் போறாரு, ஐரோப்பா பக்கம் போறாரு, 2 பேரும் வான்னு கதவை திறந்தா தானே. அங்கேயே உட்கார்ந்துருக்காரு. திருப்பி அவரோட தலைநகருக்கு ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளாதான். 10 மணிக்கு ஆபீஸ் போ, 5 மணிக்கு வா அப்படிங்கிற மாதிரி அவரோட பொழப்பு போய்கிட்டு இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை.